ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் சண்டே. ரெண்டு மேட்ச்மே நல்லா இருந்தது. அது செகண்ட் மேட்ச் வந்து சொல்லவே வேணாம், ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர்னே சொல்லலாம். கடைசி நெயில் பைட்டிங்ல போய் கடைசியா வந்து ஆர்சிபி இவென்ச்சுவலி தே கேம் அவுட் விக்டோரியஸ். 167 டார்கெட் செட் பண்ணாங்க வந்து மும்பை ஆர்சிபிக்காக. அதை வந்து சேஸ் பண்ணும்போது நல்லா போயிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில ஒரு பண்டலா கொஞ்சம் 2-3 விக்கெட்ஸ் விட்டு கடைசியில ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில புவனேஸ்வர் குமாரோட 6 எல்லாம் அடிச்சு அவர் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் கொஞ்சம் பேட்டிங்ல இன்னைக்கு சொதப்பல்னே சொல்லலாம். அண்ட் பவுலிங்ல பார்த்தோன்னா புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் பவுலிங். அதுவும் அப் ஃப்ரண்டா டாப்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ்மே அவர் தான் எடுத்தாரு. வெரி குட் பவுலிங் எஃபர்ட் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார். என்ன கேட்டா அவர் மறுபடியும் இந்தியன் டீமுக்கே ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இது மும்பைக்கு ஸ்டார்டிங்ல விக்கெட்ஸ் விட்டாலுமே நமன்தீரும் திலக் வர்மாவும் சேர்ந்து ரன்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. அதான் ஐ திங்க் கோகுல் நீ வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது கடைசியில் நடக்கல. நீ தோத்து நான் ஜெயிச்சா 2 பேரும் 12ல இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அது நடக்கல. நீங்க வந்து 14 பாயிண்ட்ஸ் போயிட்டீங்க. அதான் மேபி யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ். எப்படி ஹவு டிட் த மேட்ச் கோ? டாப் ஆஃப் த டேபிள் இப்போ ஆர்சிபி பேஸ்ட் ஆன் நெட் ரன் ரேட். ஸோ நிறைய டீம்ஸோட டை அப் ஆயிருக்கு. அண்ட் பட் பேஸ்ட் ஆன் நெட் ரன் ரேட் புவனேஸ்வர் குமார் அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருது த பேஸ் ஆஃப் அதுதான் ஒர்க் ஆகுதுன்னு. அவர் அந்த ரோஹித் சர்மா விக்கெட்டை வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல பால் போடுறது. ஏன்னா ப்ரீவியஸ் பாலை விட 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து கம்மியா போட்டார் அந்த ரோஹித் சர்மா விக்கெட். அது ஸ்டிக் ஆகி பால் ஸ்லோ மோஷனா போய் ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஒரு டைவிங் டு த ரைட் அப்படியே டைவ் பண்ணி பிடிச்சாரு சூப்பரா. அண்ட் அதுக்கு முன்னாடி கூட ஈவன் ரிக்கல்டனோட விக்கெட் ஆகட்டும், சூரியகுமாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் கோலி கேட்ச் பிடிச்சாரு. ஸோ ஓவரால் அந்த ஒரு பவர் பிளேலயே அவர் ஆஸ் யூஸ்வல் புவனேஸ்வர் குமார் 3 overs போட்டாரு. பவர் பிளேலயே வந்துட்டு விக்கெட்ஸ் போயிடுது அவங்களுக்கு. அண்ட் ஒரு டிராப் கேட்ச், அந்த டிராப் கேட்ச் வந்து ரொம்ப சுவேஷ் சர்மாவோட டிராப் கேட்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு இட் வாஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். ஏன்னா அந்த விக்கெட் பிடிச்சிருந்தாங்கன்னா திலக் வர்மா அப்போ இது பண்ணாரு. அவரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடி அவுட் ஆயிட்டாரு. பட் அந்த இது பிடிச்சிருந்தாங்கன்னா பவர் பிளேலயே 4 விக்கெட் போயிருக்கும். அண்ட் இவரு வில் ஜாக்ஸும் வந்திருப்பாரு. ஸோ நான் செமையா அட்டாக் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த பிச்சுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசா அந்த அளவுக்கு இது ஆகல. அண்ட் கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ், அதாவது யூ ஹேவ் டு பே டவுன் த கிரவுண்ட். கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ், ஏன்னா த ரீசன் கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் ஏன் ஒர்க் ஆகலைன்னா அந்த திடீர்னு ஒரு பால் வந்துட்டு லோவா போறது. இப்ப நமந்தீர் ஆடின பால் வந்துட்டு அவருக்கு லோ, அதுக்கு முன்னாடி சூப்பரா ஆடினாரு. பட் அந்த ஒரு பால் லோவா போனதுனால போல்ட் ஆயிட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் வந்துட்டு இந்த பிட்ச்ல கண்டிப்பா இட்ஸ் நாட் ஆன். சோ திடீர்னு வந்துட்டு அந்த நிறைய ஒரு எல்பிடபிள்யூ அதெல்லாம் கூட வந்தது. அதுவே வந்துட்டு இட் வாஸ் அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் இருந்தது இந்த பிட்ச்ல. திடீர்னு ஒரு பால் வந்துட்டு எவ்வளவு வைடு, திடீர்னு ஒரு பால் வந்துட்டு அவ்வளோ ஹை பவுன்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல வந்துட்டு டெஃபினட்டா யூ நீட் டு, இட் இஸ் நாட் அ வெரி ஹை ஸ்கோரிங் கேம். இவங்க ஐ ஃபெல்ட் சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஒரு 10-15 ரன் ஷார்ட்னு சொன்னாரு. பட் ஐ ஃபெல்ட் ஹேவிங் லாஸ்ட் அந்த விக்கெட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தி ஸ்கோர் வாஸ் சேலஞ்சிங். அண்ட் இட் எவென்ச்சுவலி ஹாஃப் டைம்க்கு அப்புறம் வந்துட்டு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் சேலஞ்சிங். பட் அது 167 வந்துட்டு லாஸ்ட் பால்ல ஃபினிஷ் ஆச்சு. அண்ட் ஆர்சிபிக்கும் வந்துட்டு தி ஒன்லி வே எம்ஐ குட் ஹவ் காட் த கேம் டு தி எண்ட் வந்துட்டு வாஸ் பை இனிஷியல் விக்கெட்ஸ். அந்த கோலி ஆகட்டும், ஈவன் தேவ்தத் படிக்கல், அவங்க 2 பேரும் வந்துட்டு சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. அந்த ரன் பால் ஆடின இன்னிங்ஸ் வந்து ஜேக்கப் பெத்தல் அவரும் வந்து சில ஷாட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு he wasn't able to capitalize. ரஜத் பட்டிதரும் வந்துட்டு ஒரு 2 ஷாட் ஆடினாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஜிதேஷ் சர்மா பிளேட் மேடன் ஓவர். கார்வின் மாஷோட விக்கெட் மேடன் அவரு ஜிதேஷ் சர்மா ஆடினாரு. அந்த 6 பால் ஆடி கூட இவங்க வந்துட்டு சம்பவம் தப்பி தடவி வந்துட்டு இவங்க ஃபைனல்ல ஜெயிச்சிட்டாங்க ஃபைனல் பால்ல. அண்ட் இவரும் பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஜிதேஷ் சர்மா அண்ட் டிம் டேவிட் வந்துட்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ் கார்வின் பாஷ் வருது. கார்வின் பாஷ் சூப்பரா போட்டாரு. அவரும் ஐ திங்க் 3 or 4 விக்கெட்ஸ் நினைக்கிறேன் அவரு. ஸோ ஓவரால் அந்த ஃபீல்டிங், எம்ஐயோட ஃபீல்டிங், எனக்கு அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு வந்துட்டு அம்பட்டி ராய்டு ஹர்பஜன் சிங் தான் ஞாபகம் வந்தது அந்த இதுல. ஸோ இமீடியட்டா இது அவங்க 2 பேரும் ஈச் அதர் இது பண்ண அப்புறம் பேட்ச் அப் பண்ணிட்டு விட்டாங்க. கஷ்டமான ஒரு கேட்ச் தான். ஏன்னா அதுக்கப்புறம் திலக் வர்மா சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சாரு. பட் அதுக்கு முன்னாடின்றது வந்து ஒரு இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இதெல்லாம் ஐ திங்க் அவங்க சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவங்க ஃபீல்டிங் ட்ரில்ஸ்லேயே வந்து ரெகுலரா பண்றாங்க இந்த மாதிரி கேட்சஸ். T20ல ஆஃபன் நம்ம இதை பாக்குறோம். ஓவரால் வந்துட்டு சூப்பர் கேம். பட் ஃபைனலா நான் என்னோட தாட்ஸை சம் அப் பண்றது வந்து இந்த ரோல் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட். இவர் வந்துட்டு ஆஸ் அ ஃபாரின் பிளேயர் ஒரு ஃபாரின் ஃபினிஷர் 6 balls 10 runs, அவன் 15 இருந்தது, 15 என்னமோ இருந்தது கடைசியில. பட் அவன் வைடு போட்டே வந்துட்டு 10 கொண்டுட்டாங்க. ஓகே, அப்படி 5 balls 10 runs 5 balls 10 runs வந்து as a foreigner and as a big hitter வந்துட்டு if you are not able to score, he is going, I felt too hard, very hard he is going. he is just trying to muscle it. அது வந்துட்டு அதுலயே வந்துட்டு இவங்க ஸ்லோவர் டெலிவரிஸ்லயே வந்துட்டு இவங்க வந்து ஈஸியா பிடிச்சிடுறாங்க அந்த இதை. அண்ட் கிரவுண்ட் இஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் வெரி பிக். பட் இவங்க இது சொல்லும் போது வெரி பிக்னு சொல்றாங்க. பட் ஆனா டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் பிக் ஆன் ஒன் சைடு.
ஸோ அதையே வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஒரு 5 balls 10 runs இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்கோர், நாட் ஏபிள் டு ஃபினிஷ் த கேம். ஐ டோன்ட் நோ வை அவங்க வந்து தேர் கண்டினியூஸ்லி ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் ஆன் ஹிம். ஆன் த ஃபிளிப் சைடு அவர் த யூசுவல் வீக்னஸ் இஸ் இஸ் bowling. பட் இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து சூப்பரா bowling போட்டாரு. he got wickets also. ஸோ அந்த ஒரு இதுதான். ஏன்னா கடைசி கூட அவங்க வந்துட்டு ரொமாரியோ போட்டு கொடுப்பாங்களா இல்லையானா அது வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் சூப்பர் இது. அண்ட் this wouldn't have been possible if not for that match winning innings by Krunal Pandya. So அந்த ஒரு that innings is what changed the game. அவர் லிட்டரலா அவர் கடைசி வரைக்கும் நிக்க முடியல அவரு. ஆனா அந்த நிக்க முடியாம அவர் வந்துட்டு he had the confidence that he could take the spinner on. அவர் அந்த 2 6 அடிச்சாரு. that is what changed the game. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனாரு. பட் some of the shots that he's playing, the timing and அவரோட old franchise வேற this one that he's playing against. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து வாட் அ மேட்ச். இட் வாஸ் அ மேசிவ் கேம் கிருணால் பாண்டியாக்கு. யூஸ்வலி யூ see him with the ball, பட் இன்னைக்கு வந்துட்டு அண்ட் அன்பார்ச்சுனேட்டா he doesn't get so much time to bat. அதனாலே அவருக்கு கிராம்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேசிவ் இன்னிங்ஸ். அவர் வந்துட்டு அந்த ஒரு நம்பர் 5 வந்த உடனே வந்துட்டு தெரிஞ்சிட்டு இவங்க வந்து தேர் ட்ரைங் சம்திங் டிஃப்ரெண்ட்னு. அண்ட் சூப்பரா அவங்களும் வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஜேக்கப் பெத்தல் அண்ட் கிருணால் பாண்டியாக்கு அவங்க வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் இன்னொரு விஷயம் அந்த மும்பை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இவங்களோட அந்த போலிங் காம்பினேஷன். ஏன்னா அவங்க வந்துட்டு தெரியும் இப்ப ஹர்திக் பாண்டியா வேற இல்ல. அவங்க ஒரு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு டபுள் ஜாப் பண்றதுக்கு ஆளே இல்ல. அவங்க கார்பின் பாஷ் இருந்தாங்க. பும்ரா சூப்பரா போட்டாரு. பும்ராவோட 19th ஓவர் வந்து பிரில்லியண்டா இருந்தது. 2 runs என்னமோ தான். ஸோ அந்த அதுக்கப்புறம் இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இட் வாஸ் நாட் அ கேம் ஃபார் த ஸ்பின்னர்ஸ். ஏன்னா சுரேஷ் சர்மா கிருணால் பாண்டியா சுரேஷ் சர்மா 2 over தான் போட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணாங்க இம்பாக்ட் கவர். இட் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இல்ல. பட் டெஃபினெட்லி நாட் போலிங் ஹிம் இட் வாஸ் நாட் த திங். டெஃபினட்டா 1 or 2 overs வந்துட்டு அந்த ஒரு வில் ஜாக்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு தே ஷுட் ஹவ் போல்ட். அந்த வில் ஜாக்ஸை லெஃப்ட் ஹேண்டர்னால போலிங் போட வச்சாங்க. பட் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் டெஃபினெட்லி ரகு சர்மாக்கு வந்துட்டு வாஸ் அ பிச் டெஃபினெட்லி ஃபார் 1 or 2 overs. ஸோ அது தெரியல ஏன் அவங்க போலர் இது பண்ணணும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. பட் அதனாலேயே வந்துட்டு இவர் தீபக் சாருக்கு நல்ல ஸ்விங் வந்தது அந்த இனிஷியலா. புவனேஸ்வர குமாருக்கு ஈக்குவலா வந்தது. பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் வைடா வேற போயிட்டாரு. ஆனா அந்த கோலியோட விக்கெட்டும் எதுவும் அதுக்கப்புறமே வந்துட்டு தீபக் சார் வந்துட்டு சூப்பரா போட்டிருந்தாரு. அவரும் 3 overs போட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் நினைக்கிறேன். பட் எனிவே மும்பை பின் எலிமினேட்டட். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு ஐ வுட் ஹவ் பீன் வெரி 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 டிசப்பாயிண்டட் இஃப் ஆர்சிபி வுட் ஹவ் லாஸ்ட் திஸ் கேம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு டாப் ஆஃப் த டேபிள் போற சான்ஸ். ஸோ திஸ் கேம் would have decided if RCB is going to number 1 or 2 or struggling to reach number 4. Usually that happens. ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸ் தோத்தா அதுக்கப்புறம் வர கேம்ஸ் எல்லாம் if you lose you won't have that high going to the next game. இந்த கேம் தோத்துட்டு நெக்ஸ்ட் கேம் போகும்போது ஹை இருக்காது. ஸோ having ஒரு லாஸ்ட் ஒரு 10 games against MI வந்துட்டு RCB have won more than 70% or nearly 80% நினைக்கிறேன். 2 games தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் MI. ஸோ இந்த ரெக்கார்ட் MI and CSK கூட அந்த மாதிரி இருக்கு. It's against MI. RCB கூட அந்த மாதிரி இருக்கு. So eliminating MI in this game, it's massive for RCB. Unfortunately MI on the wrong side of the game வந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. These are my thoughts. கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா ராஜ்பாவா கொடுத்திருந்தாங்க. அதான் லைக் ஆனா அவரும் வந்து கொஞ்சம் நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணி நல்லாவே போட்டிருந்தாரு. அந்த லாஸ்ட் ஒரு பால் மேபி அவரு அந்த எக்ஸ்ட்ராஸ் போட்டாலே அந்த நோ பால் வைட்ஸ் அதெல்லாம் போடாம இருந்திருந்தா மேபி வந்து அவங்களுக்கு இன்னும் குட் வே கூட வந்திருக்கலாம். அண்ட் அந்த ஒரு 6 விட்டவனே ஜெயவர்தனை பாத்தியா எவ்வளவு அனிமேட்டடா நேரா போட சொல்லி ஏன் வெளியே போடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி அமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி அவ்வளோ இன்டென்ஸா இருந்தது மேட்ச் பார்க்கும் போதே. இட் வாஸ் வெரி இன்டென்ஸ். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபி கேம் அவுட் இன் விக்டோரியஸ் சைடு. இட் வாஸ் குட் மேட்ச், எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். அது இப்போ நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசணும். அடுத்து நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு மேட்ச் சிஎஸ்கே லக்னோ பார்த்தோன்னா வந்து எடுப்புல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் விட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருந்தாரு. பவுலர்ஸ் எல்லாம் உப்பு கண்டை போட்டு காய விட்டாருன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. பட் எப்படின்னா மீன்ஸ் போத் எல்எஸ்ஜி அண்ட் சிஎஸ்கே 2 பேரோட இன்னிங்ஸே எப்படி இருந்ததுன்னா நல்லா ஃபிளைட் மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. ஆனா வந்து தீபாவளி ராக்கெட் மாதிரி புஷ்னு இறங்கிருச்சு. அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் அவுட் ஆயிட் போனோடனே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. கடைசியில வந்து இவர் ஷபாஸ் அஹமத் வந்து ஒரு மாதிரி ஒரு 23 balls 45 runsலாம் அடிச்சு ஒரு மாதிரி 200 கொண்டு வந்தாங்க. இங்க பாத்தோன்னா ஊர்வில் பட்டேல் மனுஷன் என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னே தெரியல. ஏதாவது யார்ட்டையா சண்டை போட்டு வந்துட்டாரா என்ன கோவத்துல இருந்தா தெரியல, விட்டு காட்டுன்னு காட்டினாரு. அடிச்சா 6 தான் அடிப்பேன், இல்ல எதுவும் அடிக்க மாட்டேங்கிற மாதிரி 6 6 6 4 6ன்னு கடைசி அந்த அவரோட ஸ்கோர் எடுத்து பார்த்தா அந்த ஒரு at a point he was like 8 balls 42 9 balls 42 runsல இருந்தாரு.
கிட்டத்தட்ட ஒரு 11 balls 50 அடிச்சிருவாரோங்கிற ரேஞ்ச்ல எல்லாம் இருந்தாரு. பட் ஹி வெண்ட் ஆன் டு ஸ்கோர் ஜாயின் ஃபாஸ்டஸ்ட் 50 வித் இவரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து. அங்க அது அவர் 65 ரன்ல அவர் அவுட் ஆயிட்டு போனதுதான் 9.2 ஓவர்ஸ்ல வந்து 120 ஆட் ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டு போனாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆட ஆரம்பிச்சாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கான்னு விட்டு ரன்ன பால் ஆடி கடைசியில ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு போய் ஐயோ வாட் இல்ல இஸ் யுவர் அது தாட்ஸ் அபௌட் தட் as a மேட்ச்? சிஎஸ்கே ஃபேன் புரியுது. ஏன்னா அவங்க 97 ரன்ஸும் என்னமோ பவர் பிளேல அண்ட் சேசிங் 200 in 6 overs 97 அண்ட் அதுக்கப்புறம் என்ன 105 107 ரன்ஸ் ரிக்வயர்ட் இன் 14 overs. அன்பார்ச்சுனேட்லி அவர் பிரேவிஸ் அவரோட இம்பாக்ட் கொடுக்க முடியல. ஏன்னா இல்லைன்னா இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கும். இஃப் உர்வில் பட்டேல் அதே மாதிரி வந்துட்டு கண்டினியூஸா ஆடி இருக்க முடியாது. அங்கேயும் வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷ் 85 ரன்ஸ் அடிச்சாரு. அவங்களோட ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸும் வந்துட்டு வெறித்தனமா இருந்தது. பட் உர்வில் பட்டேல் அப்படி கண்டினியூஸா போறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஒரு 15-16 ஓவர்ஸ்ல இஃப் டூபே அண்ட் பிரேவிஸ் அவங்க ஆடி இருந்தாங்கன்னா 16 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கிற கேம். பட் எல்எஸ்ஜி புல்ட் திங்ஸ் பேக். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபீல்டிங் அவங்களுக்கும் அவங்க திக்னேஷ் ராட்டி அந்த ரெண்டு கேட்ச் அவங்க பண்ட் ஐ திங்க் ஒரு கேட்ச்க்கு அப்புறமே ஒரு பண்ட் ரெண்டாவது கேட்சோட ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்தது. பட் ஒரு கேட்ச் அந்த விடும்போதே வந்துட்டு யூ குடன்ட் பிலீவ் இட். ஏன் இவ்வளவு ஒரு டாலிஸ் 2 டாலிஸ் விடுறது வந்து இட்ஸ் அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அப்படி 2 வாட்டி கேட்ச் விட்டது வந்து இட் வாஸ் வெரி நாட் நைஸ் டு see. அண்ட் சர்ப்ரைசிங்லி நிக்கலஸ் பூரன் ஒரு கேட்ச் விட்டாரு. அதுவுமே வந்து ஈஸி கேட்ச். ஆமா அதுவும் ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து வந்து ஜெயிச்சது வந்து சிஎஸ்கே வந்துட்டு they will consider themselves lucky. And it has to do with the opposition as well. LSG-ஓட இந்த மேட்சோட எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸே வந்துட்டு LSG-ஓட டோட்டல் டோர்னமெண்டோட எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் மாதிரி தான் ஒரு தெரிஞ்சது. ஒரு டோட்டல் டோர்னமெண்ட் அவங்க எப்படி ஆடி இருக்காங்களோ இந்த ஒரு மேட்ச்ல அப்படியே தெரிஞ்சது. ஹேவிங் ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோவா அப்படியே போய் ஃபீல்டிங் லாப்சஸ், போலிங் காம்பினேஷன்ல கூட இது. ஸோ இதுதான் இந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டு will lift the team. பட் சிஎஸ்கே should know and realize that அவங்க அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு வாட்டி சாம்சன் பண்ணாரு, இன்னைக்கு உர்வில் பட்டேல் அப் அண்ட் டவுன் சம்டைம் பண்ணிட்டு இருக்காங்க. டெவால் பிரேவிஸ் இன்னும் வந்துட்டு ஃபுல்லா ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வரல. பட் இஃப் 2 or 3 people ஸ்டாண்ட் அப், டெஃபினெட்லி சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்ல சூப்பரா இம்பாக்ட் பண்ணலாம். அண்ட் வாட் டு யூ திங்க் ஜேமி ஓவர்டனோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ சொல்லு. வாட் டு யூ திங்க் ஜேமி ஓவர்டன் அவர் வந்துட்டு அவர் தான் பிரேக் த்ரூ கொடுத்தது அந்த ஒரு இங்கிலீஷ் இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு. நீ சொல்லு, வாட் டு யூ திங்க் அபௌட் ஜேமி ஓவர்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்? இல்லதான் போன சீசன்ல ஜேமி ஓவர்டன் வந்து எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே தே வேர் வெரி ஃபியூரியஸ். எதுக்கு இவர் எடுத்தாங்க, ஏன் ஒண்ணுமே பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தே வேர் வெரி ஃபியூரியஸ் அபவுட் ஹிம் ஆன் ஹிம். அதுக்கப்புறம் வந்து பட் மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணாங்க. அவரும் வந்து ஹி டிசைடட் ஓகே எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் மட்டும் தான் சூட் ஆகுங்கிறத டிசைட் பண்ணி அவரும் வந்து ஐ வில் கோ ஒன்லி இன் ஷார்ட்டர் ஃபார்மேட் டிசைட் பண்ணி இதை ஆட ஆரம்பிச்ச அப்புறம் அண்ட் அவரு மேனேஜ்மெண்ட் காமிச்ச கான்ஃபிடன்ஸா அவர் எஸ் ரீட் த ஃபெய்த் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். மேட்ச் டே இன் டே அவுட் எல்லா மேட்ச்லயும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வந்து ரொம்ப டீம் ரொம்ப மோசமா இருந்தப்போ பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஷோ அப் பண்ணி அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து லைக் அவரோட என்ட்ரி பாயிண்ட்ஸும் பக்காவா யூஸ் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மேட்சை புல் டவுன் பண்ணோம், ஸ்லோ டவுன் பண்ணோம், இல்ல வந்து அந்த டிஃபென்சிவா போனோங்கிற மாதிரி அந்த ஃபேஸ்ல எல்லாம் கரெக்டா வராரு. அண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டிஃபென்சிவ், அந்த ஓவர்ஸ்ல எல்லாம் வந்து குரூஷியலான பிரேக் த்ரூஸும் கொடுக்குறாரு. இன்னைக்குமே வந்து கரெக்டா வந்து அந்த பண்டோட விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே இட் வாஸ் வெரி குரூஷியல். அந்த குரூஷியல் ஜங்ஷன்ஸ்ல வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து இட் இஸ் என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட் காமிச்ச நம்பிக்கைக்கு அவர் வந்து ஹி இஸ் கிவிங் இட் ஆல் டு த டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் வெரி குட் டு சி. என்ன சொல்றது கிட்டத்தட்ட இந்த ஆல்பி மார்க்கல் இருந்த டைம்ல அவருக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பவுல் வெரி வெல். சி பிராவோ வந்து கொஞ்சம் ஹீஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ங்கிற சொல்லலாம். நம்ம வந்து அவரு கிட்டத்தட்ட நம்ம ஆல்பி மார்க்கலோட பியர் டு பியர் கம்பேர் பண்ண முடியும்னா நான் ஜேமி ஓவர்டன் தான். ஏன்னா இவர் 140 ஈஸியா 140 கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. பிராவோ வாஸ் ஸ்லைட்லி என்ன டிஃப்ரெண்ட் ரோல் என்ன பவுலர் அந்த. பட் இவர் வந்து ஆல்பி மார்க்கலுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பவுலர் சிஎஸ்கே கிடைச்சிருக்குன்னா ஜேமி ஓவர்டன் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு இருக்காரு. இன் பேட்டிங்லயும் இஸ் வெரி குட். ஆன் கிவன் டே அவருக்கு பட்டுச்சுன்னா பறக்குது சிக்ஸ். இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஷஹபாஸ் அஹமத் அவரும் வந்துட்டு சூப்பரா எல்எஸ்சிக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணாரு. அதனாலதான் இவங்க வந்து 200 கிராஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த ஒரு பிளிஸ்டரிங் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கனால 200 அடிப்பாங்கனாலே அதுவே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது. பட் ஓவரால் ஃபார் போத் த சதர்ன் இது அதாவது போத் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இட் வாஸ் சூப்பர் சண்டே.
நான் ஒரே ஒரு அதான் இப்ப நீ விஷயம்டா இது. ஷாபாஸ் அஹமத் பத்தி சொன்னப்போ அவர் 2 விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தாரு, குரூஷியலான 2 விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தாரு. அது இல்லைன்னா மேபி மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கூட போயிருந்திருக்கலாம், மேபி 1 or 2 hours earlier கூட முடிஞ்சிருக்கலாம். பட் அந்த ஒரு பிரேக் த்ரூஸும் வந்து பவுலிங்லயும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அதுவும் செமையா இருந்தது ஷாபாஸ் அஹமத் பொறுத்த வரைக்கும். ஒன் மோர் திங், லைக் இப்போ எல்எஸ்ஜியும் வந்து அவங்களோட பவுலிங் காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் டிஃபரெண்டா ஏதாவது பண்ணிருக்கணுமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து கடைசியில வந்து பார்த்தோன்னா ஷாபாஸ் அஹமதுக்கு தான் கடைசியில ஒரு ஓவர் மிச்சம் இருந்தது, 20th ஓவர், குரூஷியலான ஓவர். அங்க வந்து அவர் கொடுக்க முடியாதுங்கிறதுனால வந்து கடைசியில வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால எய்தன் மார்க்ரம் கரெக்டா அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் வந்து 20th ஓவர்ல கொடுக்கறது வந்து அது எந்த அளவுக்கு அது தட் வாஸ் நாட் அ ரைட் வே டு கோங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி வந்து வேற எங்கேயாவது இன் பிட்வீன்ல ஷாபாஸ் அஹமதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஓவர்ல வந்து ஷமியோ இல்ல பிரின்ஸ் யாதவ் யாரோ ஒருத்தரோட ஒரு ஓவர் வந்து அங்க பெண்டிங் வச்சிருக்கணுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நெவர்தலெஸ் அது நம்ம வந்து இப்போ நாங்க வின் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் மேபி இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா எல்எஸ்ஜி கூட வெண்ட் ஆன் டு வின் த மேட்ச். அண்ட் இன்னொரு விஷயம், சிவம் துபே கடைசியா இந்த சீசன்ல 2 6 பேக் டு பேக் ஒரு பேட்ல இருந்து பட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டார் டீமை. அது பாக்குறதுக்கு அப்பாடா ஏதோ இந்த ஆறுசாமி பேர் வச்சதுக்கு 2 6 அடிச்சியப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதான் அடுத்து மறுபடியும் அகைன் எல்எஸ்ஜியோட இமீடியட்டா அடுத்து சிஎஸ்கே ஆட போறோம் லக்னோல எக்கானா ஸ்டேடியம்ல. ஸோ அது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் அப்டேட்ஸ்குள்ள போயிடலாம். இந்த 3 மேட்ச் சேர்த்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 பேரும் ஜிடி தான் சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து 3 பேரும் சிஎஸ்கே தான் சொல்லியிருந்தோம். அது எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் வந்துருது. இந்த மேட்ச்ல வந்து நானும் பாலாவும் எம்ஐ சொல்லியிருந்தேன், கோகுல் வந்து ஆர்சிபி சொல்லியிருந்தான். ஸோ இப்போ கோகுலுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஃபைனல் ஸ்கோர் என்னங்கிறத நாங்கள் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் போடுறோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து டெல்லி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச். ஸோ அதான் கோகுல், நீ என்ன ஃபீல் பண்ற, யார் வின் பண்ணுவா? நான் அது பஞ்சாபோட லூசிங் ஸ்ட்ரீக்னால ஐம் கோயிங் டு கோ வித் டெல்லி இந்த ப்ரெடிக்ஷன்ல, பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு 51% டெல்லி ப்ரெடிக்ஷன் பண்றேன். அண்ட் தென் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு ஐ ஃபீல் கேஎல் ராகுல் வில் பர்ஃபார்ம் ஃபார் டெல்லி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நான் வந்து பஞ்சாப்க்கு சொல்றேன். நீ சொல்லு உன்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். அதான் இப்போ 2 பேருமே ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன். ஸோ தான் பட் ஐ திங்க் பஞ்சாப் வில் கெட் பேக் இன் த வின்னிங் வேஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இஃப் தட் பிகம்ஸ் ட்ரூ. அதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஐ திங்க் இப்போ பிரியான்ஷ் ஆர்யா அவர் வந்து மறுபடியும் நல்லா அடிப்பாரு, பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் டெல்லிக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அதே தான், நானும் ஐ ஆல்சோ ஃபீல் கேஎல் ராகுல் வில் டூ வெல். அதான் வியூவர்ஸ், நீங்களும் சொல்லுங்க பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கிறத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சிஎஸ்கே லக்னோ மேட்ச்லயும் சரி, மும்பை ஆர்சிபி மேட்ச்லயும் சரி, வாட் மும்பை குட் ஹவ் டன் டிஃபரெண்ட் ஆர் வாட் லக்னோ குட் ஹவ் டன் டிஃபரெண்ட். ரகு சர்மா பவுலிங் போடாம விடுறது, அது மேபி போட்டிருக்கலாமா ஒரு ஓவர், எங்க போட்டிருக்கலாங்கிறத அந்த தாட்ஸ்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.